நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. ஓயாம சொல்லுங்க, கர்த்தரோ. எப்படி? கர்த்தர் அல்ல, கர்த்தர் அல்ல, கர்த்தரோ எனக்கு எனக்கு சொல்லுங்க, எனக்கு பயங்கரமும் பராக்கிரமும் செலுத்த. கர்த்தர் யோசிப்போடு இருந்தபடினால ஒரு மேல கிருபையை வைத்திருந்தார். Thank you, Lord Jesus. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே. ஓ நீர் வர வேண்டும், நல்லவரே, தூய Mana mana malaka bashada la ramata. Oh, we worship you, Holy Spirit. குடும்பத்துல, என்னுடைய பிசினஸ்ல, oh I welcome you Jesus. வர வேண்டும், வர வேண்டும். என்னுடைய மேரேஜ் லைஃப்ல நீங்க வரணும், என்னுடைய ஃபியூச்சருக்கு நீங்க வரணும். வர வேண்டும் நல்லவரே, மோசே சீனாய் மலை மேல கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 40 நாட்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 40 நாள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை மனிதர்களால் பார்க்க முடியவில்லை. காரணம், கர்த்தருடைய முகத்தை, மோசேயோட முகத்தை கொடுத்து விட்டார். நீங்க யாரோடு எந்த மனிதர்களோடு நீங்க நேரம் செலவழிக்கிறீர்களோ அந்த மனிதர்களுடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். மோசே மலை மேல கர்த்தரோடு மாத்திரம், யெகோவாவோடு மாத்திரம் அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். இரவும் பகலும் தண்ணீர் குடிக்கல, பேசிக்கொண்டே இருக்கிறான். கீழே இறங்கும் பொழுது அவன் முக்காடு போடுகிற நிலைமை. மனிதர்களால் அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. சூரியனை போல மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய முகத்தை கர்த்தர் சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுவார். இங்க யெகோவா தெய்வம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களை அறியா ஒருவர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். முச்செடி நடுவில் தோன்றின அதே தெய்வம் இதே இடத்துல நீங்க உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you Jesus. Hallelujah. டே 2 கரங்களை உயர்த்தி டே வாய்கள் நிறைய நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. Oh, I worship you, I adore you, I bless you. நன்றி Holy Spirit.
நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை. நீர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. கண்களை மூடிக்கோங்க, 2 கரங்களை உயர்த்திக்கோங்க. லாபாராக காரிருள் போகல இருக்கிற மேகத்தை கர்த்தர் அகற்றுகிறார். ஒரு மேகம்மா கர்த்தர் அகற்றுகிறார். God is bringing a new light into your life and he is removing a darkness, cloud of witnessing against you. God is removing it right now. lamane bro shela rakrantana ma கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. லேமா லப்ரா ஷண்டன மா ஹடல. கர்த்தர் யாரும் இந்த உலகத்துல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, தேள்களை நசுக்கக்கூடிய, பாம்புகளை நசுக்கக்கூடிய, சர்ப்பங்களை நசுக்கக்கூடிய எல்லாவித அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நாவுல ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை தந்த ரன்னமா லேராண்டகா ஹடனமா ரேகாடகா ராஷெண்டேலகா. இது ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆராதனையாக ஃப்ரீயா ஆராதிங்க, விடுதலையோடு ஆராதிங்க. இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். நான் எத்தனையோ மனிதர்களை போய் பார்த்துட்டேன், எல்லா காரியத்தையும் நான் செயல்படுத்தி பார்த்துட்டேன், ஆனா ஒரு வெற்றியும் இல்லை. வந்து ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து நான் உயர்த்தி ஜெபிச்சேன். அடுத்த நாளே கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். மனிதர்களிடத்துல போய் அவர்களை ப்ளீஸ் பண்ணி அவர்களுடைய வேலிடேஷனை தேடி தேடி நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரு நாள் மனிதர்கள் உங்களுக்கு வேலிடேஷன் கொடுக்க முடியாது. ஒரு நாள் மனிதர்கள் உங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்க முடியாது. ஒரு நாள் மனிதர்கள் உங்களை குவாலிஃபை பண்ண முடியாது. அவர்கள் தள்ளி விடுவார்கள், அவர்கள் உங்களை நிராகரித்து விடுவார்கள். ஆனா கர்த்தரிடத்துல போய் நீங்க விழுந்துட்டீங்கன்னா மனிதர்களுடைய கரத்துல விழுவதை பார்க்கலாம் என்னுடைய யெகோவா தெய்வத்திலே கரத்துல விழுவது எவ்வளவோ மேல். அவர் உங்களை தூக்கி விடுகிறவர், அவர் உங்களை இரக்கம் செய்கிறவர், அவர் உங்களை மறுபடியும் அனாயிண்ட் பண்ணுகிறவர், மறுபடியும் ஸ்தலத்தில் நிறுத்துகிறவர், மறுபடியும் சீர்படுத்துகிறவர், மறுபடியும் நிலை நிறுத்துகிறவர். இழந்ததற்கு மேற்பட்ட காரியங்களை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி யெகோவித்து லலலமா லலலபா ஷலரஹாரியான் ஷலரே யெகோவா He is Jehovah. அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாமங்களை சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நான் ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் பொழுது சத்தமாவும் ஆராதிக்கிறோம்னு நீங்க சொல்லுங்க. ஷிகேனுவே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ரஃபாவே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா எல் ஷடாவே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா எல் எலியோனே யெகோவா எல் ஒலாமே உம்மை ஆராதிக்கிறோம். ஆதியும் அந்தமுமே உம்மை ஆராதிக்கிறோம். துவக்கமும் முடியும் நீரே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா நிசியே உம்மை ஆராதிக்கிறோம். எல் கிபோரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே உம்மை ஆராதிக்கிறோம். என் வாழ்க்கையின் அஸ்திபாரமே என்னுடைய நங்கூரமே என் சந்தோஷமே என் தகப்பனே என் தாயே செட்டைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளுகிறவரே கண்மணி போல காத்து வருகிறவரே என்னை உயர உயர எழுப்ப செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வரவேற்கிறோம். Thank you Holy Spirit. Thank you Lord. ஒரு புதிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஐயோ இது ரொம்ப நாளா இது இழுத்து கொண்டே இருக்கிறது. இது எப்போ எனக்கு வெற்றி வரும்? வசனம் சொல்லுகிறது, குறித்த நாளுக்கு தரிசனத்தை வைக்கிறவர். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கி என்னோடு இருப்பவரே, 2 கரங்கள். நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய உறவிடம், என்னுடைய துணை, எல்லாம் நீங்க தான் சொல்லுறவங்க வலது கரத்தை உயர்த்தி கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே,
கண்ணீரின் பள்ளத்தாக்கி என்னோடு இருக்க. அது மாதிரி சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறவங்க, நான் கண்ணீரின் பள்ளத்தாக்குல போய் கொண்டிருக்கிறேன், நான் மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனை உங்களுக்குரியது. 2 கரங்களை உயர்த்தி, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கி நீங்க இதை ஆராதிக்கணும். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உணர்ந்து, உறவுகள் மறந்தாலும் என்னை மறப்பதில்லை, யாரும் சப்போர்ட்டிங் இல்ல, யாரும் பேசுறதுக்கு இல்ல, கர்த்தர் பேசுவார். நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் இயேசு எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. ஓ, எனக்கு வாதாடுகிற அட்வொகேட், என்னுடைய வக்கீல், என்னுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க மனசார, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேற துணை இல்லை. I worship you with all my heart today. My life will never be the same from today forward, Holy Spirit. வேறு துணை இல்லை. தேவைகள் தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து தேவைகளாயிரம் என் நலம் அசர கதனடலராந்து போவதில்லை என்னோடு. வலது கரத்தை, தேவையை காற்றிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நீங்க தான்ப்பா வேறு துணை இல்லை. ரட்சித்திரே கிருபையால் காத்திரே, ரட்சித்திரே கிருபையால் காத்திரே, தயவினால் மீட்டிரே, இரத்தத்தால் தூக்கி நீர் இரக்கத்தால் மீட்டிரே. கரங்களை, அன்பே தெய்வீக அன்பே சொல்லுவோம், அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றி நீரை ஆராதிப்பேன் நான். சந்தோஷமா இயேசுவை சிரித்த முகத்தோடு ஆயுசு இருக்கிற வரைக்கும் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா மணி போல காத்து வந்தீரே, என்
என்னதவம் செய்தேனோ இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே கருவிலே தாயின் கருவிலே உருவான வலது கரத்தை உயர்த்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் இன்னும் ஒரு முறை ஆராதிப்பேன் நான் நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்திற்கு ஆயுள் நாளெல்லாம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் we will worship you. Thank you Holy Spirit. Hallelujah. லூக்கா 18வது அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Luke chapter 18 verse 4, 5, 6 ஸ்கிரீன்ல இருக்குது, எல்லாரும் பார்த்து. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். 5வது வசனம் எல்லாரும், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தெய்வன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஒரு 2 பேர்கிட்ட ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசித்தா. இங்க உம்முன்னு இருந்தா வாழ்க்கை உம்முன்னு இருக்கும். ஆனா இங்க நீங்க சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அங்க காரியங்களை உங்களுக்காக சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, விசுவாசித்தால். இன்னும் சத்தமா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டிப்பாங்க காண்பிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த விதவை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறார். அநீதியுள்ள ஒரு நீதிபதி. ஆமென். நீதிபதி பிரஷ் காலையில பிரஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த அம்மா வந்து, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. மாவா என் மூஞ்சில நீ முழிக்காதன்னு எத்தனை தாட்டி சொல்றது? அடுத்த வாரம் வா. அடுத்த நாளே அந்த அம்மா போய் அவர் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறார். ஐயா எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. அந்த ஐயாவை காஃபியும் குடிக்க விடல, பல்லும் விளக்க விடல, சாப்பிடவும் விடல, நிம்மதியா இருக்கவே விடல. இந்த அம்மா, இந்த ஒரு விதவை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. நான் இந்த அம்மாவை அப்படியே நினைச்சு பார்த்தேன். இந்த அம்மா ஒரு காலம் வரும், நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப போய் பார்த்துக்கலாம். நமக்குன்னு வேணாம் இந்த ஜட்ஜ் இல்லைன்னா அடுத்த ஒரு நீதிபதி, இவர்கிட்ட ஒன்றும் வழக்காடி செய்ய முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு காலம் வராது, காலத்தை உருவாக்கணும். நீங்க எந்திக்கணும், தூசியை உதறிட்டு எந்திக்கணும். காலம் வரும் நினைச்சு பார்த்தீங்கன்னா முடியும் வேலையாயிரும், சீக்கிரம் நோயும் வந்துடும். ஆனா நீங்க எப்ப எந்திரிச்சு, இல்ல இவரு தான் இன்றைய நாள், கர்த்தர் கொடுத்த நாள், விசுவாசத்துல இன்னைக்கு போகிறேன், அவருடைய மனசு மாறும். நான் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க போகிறேன், நான் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறேன். பெறுகிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருந்தால், வசனம் சொல்லுகிறது, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அந்த விதவைக்கு நீதியை செய்யும் பொழுது எலோஹீம் எல் ஒலாம் பரத்துல இருந்து கொண்டிருக்கிறார். நீதி செய்ய மாட்டாரா? ஒருவேளை உங்களுடைய நீதி தாமதமாய் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நீங்க வந்து கொண்டே இருந்தபடியினால், கர்த்தரிடத்துல நீங்க விடாம கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால், விடாம நீங்க அவரை ஆராதித்துக் கொண்டே இருந்தபடியினால், கர்த்தர் நியாயத்தை பட்ட பகல் போல ஆக்குகிறவர்.
நீதி கண்டிப்பாக செய்வார், நியாயம் செய்வார், உயர்த்துவார், பதில் கொடுப்பார், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க, வெளிப்பாடு இருக்கிறவங்க கரங்களை தட்டி, எஸ், இந்த வார்த்தை எனக்கு, இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தை, இந்த சொல், இது எனக்கு, இது எனக்கு. நீதி செய்கிறவர், அது தாமதிக்காது. நான் காத்திருப்பேன், நான் போவேன், நான் ஆராதிப்பேன். கர்த்தர் எனக்கு மறுபடியும் சகாயம் செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க நினைச்சதுக்கு மேல நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க கேட்டதுக்கு மேல ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, இருதயத்தில் கூட தோன்றிராத அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி சொல்ல 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 அப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேறும். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய தெய்வம் நம்மளை அழகுபடுத்துகிறவர், நம்மளை சீர்படுத்துகிறவர், நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேர் மனசார ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சிரித்த முகத்தோடு ஆடி பாடி, இது அப்பா வீடு, இதில் நீங்கள் யாருக்கும் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய மிராக்கிளை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. கர்த்தருக்காக எவன் ஒருத்தன் பைத்தியமாய் நிற்கிறானோ அவனுக்காக கர்த்தர் பைத்தியமாய் நிற்பார். ஹல்லேலூயா. நான் ஒரு கோட் ரீட் பண்ணேன். The more you get close to God, the less you care about the people opinion over your life. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் அதிகமாக கிட்டி சேர்றீங்களோ அந்த அளவுக்கு யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு புதிய எண்ணத்தை, இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் யார் இது பண்ணுனா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்த அவர் உங்களை வேலிடேட் பண்ணி கொண்டே இருப்பார், உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். 4 3 2 1. தலைக்கு மேல என்னை சீர்படுத்துகிறவர், என்னை மகுடமாக கருதுகிறவர், என்னை அழைத்தவர், பிரித்தெடுத்தவர், உலகம் உருவாவதற்கு முன்னவே என்னை பேர் சொல்லி அழைத்தவர். என் கூட எல்லாரும் சேர்ந்து என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, ஓஹோ. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துவேன். தலைக்கு மேல அவர் அழகுபடுத்துகிறவர், நிறைவாக்குகிறவர். ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கியறிந்த மனுஷன மகுடமாக மாற்றினீங்க. மங்கியறிந்த பாடி பாடி அவரை பார்த்து உற்சாகமாய்
என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. எல்லாரும் அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ மேக்கப் போட்டு எப்படியாச்சும் அழகாயிரலான்னு பார்க்குறாங்க. 6 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிருது. எவ்வளோ பெரிய பியூட்டி பார்லர் நீங்கள் போனாலும், எவ்வளவு காசு கொடுத்து நீங்கள் மேக்கப் போட்டாலும் அந்த அழகெல்லாம் வெறும் 6 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் ஒரிஜினல் வந்துடும். நீங்கள் ஃபோட்டோவில் சோஷியல் மீடியாவில் யாரும் தன்னுடைய உண்மையான முகத்தை யாரும் போடுறதே இல்லை. அவங்க போடுற ஃபோட்டோ எல்லாமே எடிட் பண்ணி பல ஃபில்டரை வச்சு சேச்சுரேஷன்லாம் அதிகமாக வச்சு தங்களை ஃபேக்காக காமிச்சாதான் என்னை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைத்து ஒரு பொய்யான ஒரு உலகத்தில் எல்லாம் பார்க்குறதெல்லாம் போய். நான் நினைக்கிறேன் டிவோர்ஸுக்கு அதிகமான காரணங்கள் இந்த ஜென்ரேஷனில். ஐயா நாங்கள் ஃபோட்டோவில் ஒரு பொண்ணை காமிச்சாங்க, நேரில் பார்க்கும்போது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. ஃபோட்டோவில் முடி பெருசாக இருந்தது, நேரில் முடியே இல்லை. மாப்பிள்ளைக்கு ஃபோட்டோவில் முடி இருந்தது, நேரில் பார்த்தா அவருக்கு முடியே இல்லை. எல்லாம் ஃபேக். ஆனால் அந்த அழகை விட நீங்கள் எவ்வளவு சோப்பு போட்டு குளித்தாலும், எவ்வளவு மேக்கப் போட்டாலும், நீங்கள் எவ்வளவு ஃபில்டர் போட்டாலும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வருகிற அந்த மகிமை சூப்பரான மகிமை. ஹல்லேலூயா. மோசேக்கு 80 வயது. மோசேக்கு 80, அதை விட அதிகமாக தான் இருந்திருக்கும். அவன் சீனாய் மலையில் போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவருடைய தோல் ஜொலித்ததாம் குழந்தையை போல. கர்த்தருடைய முகத்தை அவருடைய முகத்தில் பிரகாசிக்க பண்ண ஒரு ரேடியண்ட்டை போல இருந்தது. மனுஷங்களால் அவருடைய முகத்தை பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து வரும்பொழுது சூரியனை போல இயேசு கிறிஸ்துடைய முகம் ஜொலித்தது. உங்களுடைய உண்மையான அழகு இயேசுடைய பிரசனம். உங்களுடைய உண்மையான அழகு கர்த்தருடைய பிரசனம். அவருடைய பிரசனத்தில் வந்துட்டு போயிட்டீங்கன்னா, ஒலிவ மரத்தில் எப்படி ஒரு ஜொலிப்பு இருக்கிறதோ அதே போல உங்களுடைய முகத்தை, அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய அழகெல்லாம் அவருடைய பிரசனம்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். பரசரணனா என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துவேன். தலைக்கு மேல என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஓ என்ன மகிமைப்படுத்துகிற ஒளியே மெய்யான ஒளி நீ. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துவேன். செகண்ட் ஸ்டான்ஸ். அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கையில அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோரம் நிறைந்த வாழ்க்கைய மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றினீங்க. சொல்லுவோம். புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகா. இப்ப நீங்க தான் ஆடி பாடி என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்ன பெருமைப்படுத்தும் தெய்வம். ஒரு கஷலரமா மனசார மகிமைப்படுத்துவேன். ஓ என்ன ஆசீர்வதிக்கும் தெய்வம். நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துவேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துகிறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துவேன்.
தலைக்கு மேல கை தட்டி என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஓ இன்னும் ஒரு முறை என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. Oh, you are the only one who would stand for me, speak for me. Oh, Rashelama. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துகிறேன். நல்ல சோரா கரங்களை தட்டி அழகுபடுத்துகிறவர். ரோகோ ஷலரமாண்டனமா ஷெலிரேகாதனமா நியாயம் செய்கிறவர், நீதியை பட்டப்பகல் போல கொண்டு வருகிறவர். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் ராகாஷெலிரிமா மகிமைப்படுத்தும். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஐயா சொன்னது போல் துதிச்ச உடனே ஒரு அற்புதம் போன மாதம் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. நான் பொண்ணு வந்து +2 நல்ல மார்க் வாங்கியிருந்தா. பிஎஸ்ஜியில் போய் நாங்கள் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட் நாளே கவுன்சிலிங் 3 சப்ஜெக்ட்டுக்கும் வந்துச்சு. ஆனாலும் நான் வந்து சூழ்நிலையை பார்த்து என் பொண்ணு நானும் அவள் விருப்பத்தை யோசிக்காமல் நாங்கள் வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணவே இல்லை. ஆனாலும் ஏசப்பா என்னை தூங்கவே விடலை. ஒரு 3 நாளாக பயங்கரமான தூக்கம். ஏன்னா பெரிய பொண்ணுக்கும் அதே காலேஜில் அட்மிஷன் கிடச்சிச்சு. நான் அவளை சேர்த்தாமல் என் சூழ்நிலையை பார்த்து புள்ள சேஃப்டியாக போய் வரணும்னு சொல்லிட்டு காலேஜ் பஸ்ஸுக்காக நான் இங்கேருந்து வேறு காலேஜில் சேர்த்திட்டேன். சரி, அவளுக்கு கவுன்சிலிங் அந்த இதெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆனா. அப்பவும் அவளை வந்து நான் பெங்களூருக்கோ மெட்ராஸ்க்கோ அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் வேலை கிடைச்சா போ, இல்லைன்னு போகாதேன்னு சொல்லிட்டேன். எல்லாமே நானே முடிவெடுக்கிற சூழ்நிலை ஏசப்பா. ஆனால் இந்த பொண்ணு வாழ்க்கையில் நான் அப்படி முடிவெடுத்தோம். நாங்கள் முடிவெடுத்து என்னை தூங்கவே விடலை. 3 நாளாக அழுக ஒரே போராட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை 4 வாரத்துக்கு முன்னாடி ஐயா சாட்சி சொன்னார். அதே போல் துதிக்கிறத பற்றி தான் சாட்சி சொன்னார். அப்போ நான் அந்த அழுகையெல்லாம் நிறுத்திட்டு முறுமுறுப்பையெல்லாம் நிறுத்திட்டு அடுத்த நாளே அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஒரே துதி மட்டும்தான். அந்த செல்ஃபோனில் ஃபுல்லாக மெசேஜே கேட்குறேன். நான் மெசேஜ் கேட்காம துதிக்க மட்டும் செஞ்சேன். அடுத்த நாள் திங்கக்கிழமை பலிபீடத்துக்கு வந்தேன். 1000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்தினேன். 1 மணி நேரம் பலிபீடத்தில் துதிக்க மட்டும் செஞ்சேன். துதிச்சுட்டு போனேன். அன்னைக்கு நைட்டு என்ன ஏசப்பா நேரில் போ அப்படின்னு சொன்னார். நேரில் 15 நாள் கழித்து அந்த காலேஜுக்கு போய் அங்கே போகும்போது அந்த ஒரு எங்கே போகணும்னு கேட்டுட்டு சி பிளாக் போயிட்டு அங்கே போன உடனே ஒரு மேடம் நாங்கள் பார்க்குறோம். அந்த மேடம் வந்து எல்லாம் 10-20 பேர் அந்த ஹாலில் இருக்காங்க. வெளியூரில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கள் அந்த மேடம் எங்களை மட்டும் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அந்த லெட்டரை எழுதி கொடுத்த உடனே எல்லாரும் அவங்கவுங்க போயிட்டாங்க. எங்களை மட்டும் இன்னொரு ஸ்டாஃப் இருந்துட்டு லெட்டர் வாங்கியாச்சுல அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த அவங்கள மட்டும் சார் வந்து லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொன்னாங்க. யார் அந்த சாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் பலிபீடத்தில் துதிச்சுட்டு போனேன். எங்களுக்கு மனுஷ கண்களை தயவு கொடுங்க ஏசப்பா, நாங்கள் பண்ணினது தான் தப்பு. அந்த கவுன்சிலிங் மிஸ் பண்ணது அந்த காலேஜில் எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனால் மனுஷ கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்கன்னு துதிச்சுட்டு போனோம். அந்த சார் யாருன்னு தெரியல. அந்த லெட்டரை வாங்கி படித்தோன்னே எங்களை வர சொன்னார். நாங்கள் போய் பார்த்தோம்மா, இந்த காலேஜில் நீங்கள் கேட்குற இந்த குரூப் கொடுக்கறக்கு வாய்ப்பே இல்லைம்மா, நீங்கள் மிஸ் பண்ணது உங்கள் தப்பு தானே, சரி போயிட்டு வாங்க, இருந்தால் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. இந்த குரூப்புக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் மகளோட விருப்பத்தை ஆண்டவர் பார்த்தார். அவள் எழுதி வச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 10th படிக்கும் போதுலேருந்து இந்த காலேஜில் இந்த குரூப் தான் நான் படிக்கணும், என்னோடய ஃப்யூச்சர் இதுதான் அப்படின்னு அவள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தா. என்ன ஆண்டவர் தூங்கவே விடலை. போனோம். 2 நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது அதே வழியில் போகும்போது அந்த வழியில் எங்களை நுழைய விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஆண்டவர் அன்றைக்கி அந்த மனுஷன் கண்ணில் எங்களை பட வச்சு அந்த பிள்ளைக்கு அந்த குரூப்பை செல்ஃப் ஃபினான்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு தான் நாங்கள் போனோம். ஆனால் ஏசப்பா மெரிட்டில் அவன் மார்க்குக்கு ஏற்ற ஒரு பணம் கூட இல்லாமல் எங்களுக்கு மெரிட்டில் கிடைக்க கிருபை செஞ்சால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் முறையாக கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்க கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே கரு வந்து தங்கலை. நான் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த குழந்தை குறித்ததான வார்த்தையை என்னோட ஆண்டவர் வந்து பேசினார். அப்புறம் வந்து மறுபடியும் வந்து கருத்தங்கலை. மறுபடியும் ஜெபம் பண்ணேன். மறுபடியும் கருத்தங்கலை. நான் வந்து பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். ஒரு 7 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன்.
எனக்கு கர்த்தர் இடத்துல இருந்து மாற்றினதா வரணும் ஏசப்பா, நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த மாதமே நான் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் பெரிதான கிருபையினால் இந்த குழந்தையை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். மறுபடியும் நான் 3 மாதம் எனக்கு பெட் ரெஸ்ட் தான். நான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் தேறிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா திடீர்னு 8வது மாதம் வந்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, வலி கம்மியாக இருந்துச்சு, மறுபடியும் வந்து வலி அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு, மறுபடியும் வந்து வலி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த கர்ப்ப வாய் வந்து திறந்துருச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ டாக்டர் வந்து 8வது மாதமே பிறந்தா குழந்தை வந்து சுவாசிக்க முடியாது, நம்ம ஒரு 3 நாள் இல்லாட்டினா 1 மாதம் வந்து ஐசியூவில் வைக்க வேண்டியது வரும் அப்படி சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம். கர்த்தர் வந்து எந்த தீங்கும் நேரிடாமல் குழந்தையை நல்லபடியாக பிறக்க உதவி செஞ்சார். குழந்தை பிறக்கிறப்பமும் கழுத்தில் வந்து கொடி சுற்றி தான் பிறந்துச்சு. கர்த்தர் அதுலேயே வந்து குழந்தையை பாதுகாத்தார். கர்த்தர் பெரியவர். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமா, அதாவது மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். எரேமியா என்றால் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். எப்பொழுது நியமிக்கப்பட்டார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி மரித்து 70 ஆண்டுகள் கழித்து இஸ்ரவேல் தேசத்தை எச்சரிக்கும்படி இவரை ஆண்டவர் நியமித்தார். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரை மறிந்து, அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை விட்டு தூரப்பட்டு வீணராய் பின்பற்றினார்கள். என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாங்கப்பா, என் ஜனங்கள் எனக்கு 2 தீமையை செஞ்சிட்டாங்க. ஒன்று, அவங்க தெரிஞ்சு கொண்டதெல்லாம் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிய, ஆனால் ஜீவ நதியாகி என்னை விட்டு விட்டாங்க. அழுன்னு அழுகிறார். இப்போ இதெல்லாம் சொல்லி ஊழியத்துக்கு அழைக்கிறார். இவர் வரமாட்டேங்கிறார். கவனிங்க, கர்த்தர் இவரை பிடிச்சு கொண்டு வரார். இவர் சொல்றார், நான் சின்ன பிள்ளை, நான் வரமாட்டேன், ஊழியம் செய்ய எனக்கு சம்மதமே இல்லை. 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தர் என் சிறுபிள்ளை, நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உன்னை அனுப்புற எல்லா இடத்திலையும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை, நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. 10வது வசனம் வாசிங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். சூழ்நிலை மோசமாயிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு வேணும். பெரிய தீர்க்கதரிசியில இவர் ஒரு தீர்க்கதரிசி. சூழ்நிலை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்றாங்க. புறஜாதியினுடைய மார்க்கம் இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டு, புறஜாதிகள் என்னென்ன செஞ்சாங்களோ, கையில கயிறு கட்டினாங்க, காலில் கயிறு கட்டினாங்க, இதெல்லாம் வந்துருச்சு. ஆண்டவருடைய இருதயம் அப்படியே துஞ்சி போச்சு. இது என்னங்க, ஒரு வேற்றுமை இல்லாம ஜனங்கள் இப்படி போயிட்டாங்களே, இது ஒரு தீர்க்கதரிசி வேணுமே. தேவனே அவனை நியமித்தார். எரேமியா என்றால் கர்த்தர் நியமித்தார், பாவத்தை எச்சரிக்கும்படி. தேவனுடைய
அதாவது அவருடைய இப்படி போனா இப்படி ஒரு கோபாக்கினை வரும் என்று சொல்லி கோபாக்கினையை சொல்லும்படி இஸ்ரவேலை எச்சரிக்கும்படி இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏற்படுத்தினார். 2வது அதிகாரம் 6வது வசனமும் 13வது வசனமும் நீங்க வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஐயோ, என் ஜனங்களுக்கு இத்தனை நன்மை செஞ்சனே. மோசையின் காலத்திலிருந்து 430 ஆண்டு அடிமையாயிருந்த ஜனங்களை நான் விடுவித்து அப்படியே நடத்தி வந்தனே. அவருடைய பாது வீங்கலையே, அவருடைய வஸ்திரம் பழமையா போகலையே. என் ஜனங்கள் என்னை விட்டுட்டாங்களே. தூரமாய் போய் வீணரை பின்பற்றுகிறார்கள். 13வது வசனம் வாசி. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். சொல்லி கொடுக்கிறார் எரேமியா கிட்ட. இதனாலதான் உன்னை நான் நியமிக்கிறேன்ப்பா. எச்சரிக்கிறதுக்கு ஆள் வேணுமே, ஊழியம் செய்ய ஆள் வேணுமே. நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஊழியத்துக்கு வரமாட்டுக்க. நீ வா, என் வேலையை நீ செய். என் ஜனங்கள் 2 தீமையை செஞ்சிட்டாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டாங்கப்பா. தண்ணீர் நிற்காத, சொல்லுங்க, நிற்காத தொட்டிகளாகிய வெளிப்புற தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 10வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. புறஜாதி மார்க்கத்தை அவங்க தெரிஞ்சிட்டாங்களே அழுகிறார். வாசிங்க. இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். கவுனிங்க, என்ன அற்புதமான இந்த வசனத்தை பார்த்தா, அதாவது பிதா எப்படி அழுவாரோ அது போல அழுகிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை பார்க்கும் போதெல்லாம் பிதாவினுடைய சுவாபம் அப்படியே இவர் மேல இருக்கும். ஜனங்களுக்காக அழுவார். என் தலை தண்ணீராகும், என் கண்கள் நீரூற்றுமாயிருந்தா நலமாயிருக்குமே என்று அழுவார். அருமையானவர்களே, கர்த்தரே உங்களை நியமித்திருக்கிறார். கையை நீட்டி சொல்லுங்க, என் முகத்தை பாருங்க. நீங்க சாதாரணமாய் வரவில்லை. கர்த்தரே உங்களை நியமித்திருக்கிறார். கர்த்தரே உங்களை நியமித்திருக்கிறார். நீங்க சிறுபிள்ளைன்னு சொல்லாதீங்க, ஊழியம் செய்ய வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லாதீங்க. சம்மதம் தெரிவித்தே ஆக வேண்டும். ஜனங்களை எச்சரித்த தீர்க்கதரிசி மரிச்சு போனார். 70 ஆண்டுக்கு பின்னால கர்த்தர் எரேமியாவை எழுப்பினார். இவர் எச்சரிக்கும்படி எழுப்பினார். அழுகும், அதாவது கண்ணீர் வடிக்கும்படி இவர் எழுப்பினார். இந்த தீர்க்கதரிசி ஊழியம் எல்லாம் ஒரு உகந்த ஊழியம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு இந்த வசனங்களை படிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் புல்லரிச்சுதாடா. இப்படி ஒரு தேவ மனுஷன் தேவ ஆலயத்துக்குள்ள போய் தேவ ஜனங்களை அவர் எச்சரிப்பார். அந்த நாட்கள் இருந்த பஸ்கூர் என்கிற ஒரு தேவ ஆலயத்தின் பிரதானி இவரை ஜெயில போட்டான். இந்த அதிகாரம் இப்போ பிரசங்க வசன வாஸ்தவம்ல ஜெயில இருந்து வந்தவர் தான், சிறையிருப்பிலிருந்து வந்தவர் தான் இவர். 2வது அதிகாரம் 2வது வசன வாசிமா. எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து. பஸ்கூர் அப்படின்னு ஒரு மனுஷன். அவன் யாருன்னா, முதல் வசனத்தில் இருக்கிறது, தேவாலயத்தின் நியாயாதிபதியாய் இருந்த ஒரு மனுஷன். நியாயாதிபதியாய் இருந்த ஒரு அதிபதி. இவர் தேவாலயத்தை எச்சரிக்கிறார். ஆலயத்துக்குள்ள நரபலி கொடுக்க கூடாதுங்கிறார், தீக்கடக்க பண்ணக்கூடாதுங்கிறார். இவர் என்ன பண்றான், இவர் பொய் சொல்றது, பொய் தீர்க்கதரிசி சொல்றாருன்னு சொல்லி சிறையில் போட்டான்.
20வது அதிகாரம், சிறையிலே இருந்து வெளியே வந்தார். வாசிமா. எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கிற காவலறையிலே போட்டான். அவன் காவலறையிலே போட்டான். 3வது வசனம், அதுல இருந்து வெளிவந்தவனு தான் இந்த வசனத்தை சொல்றார். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலறையிலிருந்து வெளியே போக விட்டான். கவனிங்க. ஆமா, தேவ ஜனத்தை எச்சரிக்கிறது ஜனங்களுக்கு பிடிக்கல, பஸ்கூருக்கு பிடிக்கல, அந்த தேவாலயத்தின் அதிபதிக்கு பிடிக்கல. நீ என்னப்பா இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எங்க இருந்து வந்த, ஜெயிலுக்குள்ள போட்டு தள்ளிட்டான். கவனிக்கிறீங்களா? இந்த தீர்க்கதரிசி அப்பந்தான் கர்த்தருடைய வல்லமைய, கர்த்தருடைய மகிமைய, கர்த்தர் யார் என்பதின் அவருடைய பிரதானமான பவரை அவன் அறிந்து சொல்றான். நீ என்னை என்னதான் பண்ணினாலும் கர்த்தர் என்னோடு கூட, கர்த்தரோ எனக்கு பயங்கரமும் பராக்கிரமசாலியுமா இருக்கிறார். கைகளை உயர்த்தி, நீ என்னை என்னதான் பண்ணிரு, நான் ஆராதிக்கிற தேவன், என்னை நியமித்த தேவன், அந்த ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன. ஆமா, என்னை விடவே இல்லை. பார், பிடுங்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் இன்றைக்கு ராஜ்யத்தில் உன்னை ராஜாவாக தெரிந்திருக்கிறேன். நீ சொல்லியே ஆக வேண்டும். நீ என்ன சிறைச்சாலையில போடு, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், என்னை ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் நியமித்த தேவன் கர்த்தரோ பயங்கரமும் பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தரோ, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. கர்த்தரோ பயங்கரமானவர், பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இதுதான் உண்மை. இது ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு கோழை ஆண்டவர் அல்ல, கண்ணிருந்தும் காணாத தெய்வம் அல்ல, கையிருந்தும் கிரியை செய்யாத தெய்வம் அல்ல. அவர் பயங்கரமும் பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் எனக்கு, கவனிங்க, எனக்கு அப்படியே விளக்கம் கொடுத்தார். கர்த்தர் எனக்கு பயங்கரமும் பராக்கிரமசாலியா இருக்கிறபடியால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் ஆமா அவங்க இடறுவாங்க. அடுத்து, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அடுத்து, மறக்கப்படாத. இதெல்லாம் சத்துரு மேல கர்த்தர் போட்ட ஆக்கினை. வாய்ட்டு சொல்லுங்க, இதெல்லாம் சத்துரு மேல போட்ட ஆக்கினை, மனம் திரும்பாத ஜனங்கள் மேல போட்ட ஆக்கினை. எச்சரிக்கப்பட்டும் எச்சரிக்கப்படல. பாருங்க, உங்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். கர்த்தரால் நியமிக்கப்பட்டவங்க ஏதோ சாதாரண ஒரு ஃபீலிங்ல சபைக்குள்ள வரல. எரேமியாவை எப்படி நியமித்தாரோ, எரேமியாவை எப்படி தெரிந்து கொண்டாரோ, அது போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். நான் சாதாரண ஊழியக்காரனா ஜனங்கள் நினைக்கலாம். பயங்கரமும் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யார் யார் கூட இருந்தார் என்பதை 3 பேருக்கு நான் இப்படி இருந்தார், அவங்கள என்ன செஞ்சார் என்பதை நான் பிந்தி சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பயங்கரமாகவும் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். உங்கள் ஓட்டத்தில் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க, கஷ்டத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டாங்களா, சோர்ந்து போகாதீங்க. நமக்கு முன்னால் வந்து திருவிந்து எடுத்தவங்க வித்தியாசமாயிட்டாங்களா, சோர்ந்து போகாதீங்க. இந்த கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. கையை உயர்த்தி ஓயாம சொல்லுங்க, கர்த்தரோ. எப்படி? கர்த்தர் அல்ல, கர்த்தர் அல்ல, கர்த்தரோ எனக்கு, எனக்கு சொல்லுங்க, எனக்கு பயங்கரமும் பராக்கிரமசாலி. கர்த்தரோ உங்க பிள்ளைகளுக்கு பயங்கரமும் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சத்துரு தொட முடியாது, பில்லி சுனியும் தொட முடியாது. அல்லேலூயா. அந்தந்த காலத்தில் பயங்கரமானவராய் கர்த்தர் வந்தார்.
ஏசாயா எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லுகிறார். அவர் யார்? கர்த்தர் பராக்கிரமசாலியை புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை ஏசாயா ஊழியத்துல கர்த்தர் எப்படி வந்தார் தெரியுமா? பராக்கிரமசாலியாய் வந்தார். யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. இவரு அதை பார்த்து தான் சொல்றார். எனக்கு முன்னால உள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் எப்படி வந்தார்? இதே மாதிரி தான் கர்த்தரோ சிறையிலிருந்து வெளியே வந்தவொன்னு பயப்படல. பயமில்லாத ஒரு மனுஷன், அழுகிற ஒரு மனுஷன், அழுதே ஸ்தாபித்த ஜெபித்தே காரியத்தை வாய்க்க பண்ண ஒரு தேவ மனுஷன் எரேமியா தீர்க்கதரிசி. கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் யார்? அவருடைய செய்கை என்ன? அவருடைய வேகம் என்ன? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கையை தட்டுங்க பார்ப்போம். அவருடைய பவர் என்பதை நீங்க அறிந்து கிடணும். தாவீதை சுற்றிலும் சத்துருக்கள் படையெடுத்து வரும்போது சொல்றார், இந்த கர்த்தரோ அவர் விடிய காலம் எழும்புற ஒரு வெளிச்சத்தில் வர்ற தெய்வமா, அதாவது பராக்கிரமசாலியை போல வந்து சத்துருக்களை பெடதில் அடிப்பாராம். இங்க அடிப்பாராம். இங்க அடிச்சா மனுஷன் செத்து போகும். இங்க அடிப்பாராம். 78ஆம் சங்கீதம் 65-66 வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் கெம்பிக்கிற பராக்கிரமசாலியை போலவும் விழித்து, திராட்சரசத்தால் கெம்பிக்கிற ராஜாவை போல விழித்து, தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து, பராக்கிரமசாலியை போலவும் விழித்து கைகளை உயர்த்தி சத்துருக்களை பிடதில் அடிப்பாராம். ஆமா, நீங்க சும்மா இருக்கணும். கை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்துரு வந்துட்டானே, இப்படி வந்துட்டானே, காரணம் இல்லாமல் இப்படி என்னை வந்து பேசுகிறானே, காரணம் இல்லாமல் வீணான பழி போடுறானே நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் அப்படி விழித்து எழும்புவாராம். திராட்சரசத்தை குடித்து கம்பீரிக்கிற ஒரு ராஜாவை போல எழும்புவாராம். என்ன அற்புதமான ஒரு வசனத்தை தாவீது எழுதி வைத்திருக்கிறார். ஆமாம், பராக்கிரமசாலியை போல சத்துருக்களை பிடதில் அடிப்பாராம். ஆமாம், நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் சும்மா இருப்பார். ஆகையினால இந்த அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசி மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆனந்தம் கொடுக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தரோ பயங்கரமும் பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், 10 காரியத்தில் பராக்கிரமசாலியை போல இருப்பார் ஆண்டவர். நான் சொல்ல நீங்கள் ஆமீன் ஆமேன்னு சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் ஒவ்வொருவரும் கூட அவர் பயங்கரமும் பராக்கிரமசாலியை போல இருப்பார். அந்தந்த வேளையில் நீங்கள் நின்று பாருங்க. இதுவரைக்கும் அப்படித்தான் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்களை விரட்டணும், உங்களை துரத்தணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணியிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. நிறைய நான் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறேன் ஊழியத்தில். ஓடிரு தூத்துக்குடிக்கு, அவனே இல்லாமல் போயிட்டான். என் கூட கர்த்தர் இருந்தார். அப்படியா? எனக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் பயங்கரம் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்களை எதிர்த்தவங்க, காரணம் இல்லாமல் உங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணவங்க தேடி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்திருப்பார். அவருடைய பலன் பராக்கிரமம் உள்ளது. பயங்கரமும் பராக்கிரமும் உள்ள கர்த்தரா என் கூட இருக்கிறார். சிறைச்சாலையிலிருந்து வந்த ஒரு எரேமியா தீர்க்கதரிசியினுடைய இப்படி சொல்லியே நடக்கிறார். பயங்கரமும் பராக்கிரமசாலியா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவங்கெல்லாம் வெட்கப்படுவீங்க, லட்சியம் அடைவீங்க, உங்கள் காரியம் ஒன்றுமே வாய்க்காது
என்ன அழகா சொல்ற. ஆமாம், அந்த அதிகாரத்தை படிக்கும்போது எனக்குள்ள வெற்றி வந்தது. என்னுடைய விசுவாசம் மறுபடியும் தூண்டப்பட்டது. அல்லேலூயா. 10 காரியத்தை கடகடன்னு சொல்றேன். சாத்தானின் சூழ்ச்சிகளை அழிக்க ஒவ்வொருவரோடு கூட பயங்கரமும் பராக்கிரமசாலியுமாய் கர்த்தர் இருக்கிறார். பாவ இச்சைகளின் சூழ்ச்சியை அழிக்க ஒவ்வொருவரோடு கூட சொல்லுங்க, நீங்க தான் முடிக்கணும். பயங்கரமும் பராக்கிரமசாலியுமா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாய் துரத்த, வியாதியும் ஆபத்தும் வராதபடி காத்துக்கொள்ள, ஞானத்தோடு புத்தியோடும் ஊழியம் செய்ய, பாவத்தையும் சாபத்தையும் சுட்டிக்காட்ட, உன் சந்ததியும் ஜனத்தையும் ரட்சிக்க, எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ண, அழைப்பையும் தரிசனத்தை நமக்குள்ள நிறைவேற்ற, 10வது சொல்றேன், கைத்தட்டணும், கரைதிரையற்றவர்களாய் பரலோகத்தில் நம்மை நிறுத்த கர்த்தரோ பயங்கரமும் பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கி லட்சிய அடைவார்கள். என்ன அற்புதமான வார்த்தை. ஆகையினாலே உங்களுடைய திட்டங்களில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. 3 பேருக்குள்ள ஆண்டவர் பயங்கரமாய் பராக்கிரமசாலியாய் இருந்தார். முதலாவது, கர்த்தரோ யோசேப்பு கூட இருந்தபடினால் சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைத்து சிறைச்சாலையில் இருந்து நேர எகிப்துக்கே ராஜாவாக மாற்றினார். ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கவனிங்க, யோசேப்பு ஒரு தேவ மனுஷன். யோசேப்புக்கு எல்லாரும் எதிரியாயிட்டாங்க. யோசேப்பை கொலை செய்ய வேண்டும். இவன் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் நன்மையை செஞ்சே தான் போனார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் ஆகாரம் கொண்டு போனார். தூரத்தில் வரும்போதே நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை வாசிங்க. யோசேப்பு கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆமாம், சத்துருக்கள் அவனை கொலை செய்ய தர்றாங்க. வரும் பொழுதே திட்டம் போடுறாங்க. அந்த வாரான் சொப்பனக்காரன் வாரான் அப்படின்னு கூட பிறந்த 10 பேரும் சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உடைச்சு போட்டார். யோசேப்பை கொலை செய்ய முடியவில்லை. டக்குன்னு ரூபன் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போட்டார். இவனை இஸ்மவேல் வர்றாங்க, வித்துடலாம். 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டவர். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக யாராவது எழும்புறார்களா? நான் கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு பிறகு இப்படித்தான் இன்னி சூழ்ந்துக்கிறாங்க. அங்கே வரும்பொழுதே கொலை செய்யணும்னு இவனை திட்டம் போட்டாங்க. அது மாத்திரமல்ல, பார்வோனுடைய வீட்டில், ஆமாம், போர்த்திபால் அந்த அரண்மனைக்கு தலைவனாய் இருக்கிறவனுடைய வீட்டில் மறுபடி இவன் விற்கப்பட்டான். எகிப்திலே அவன் விற்கப்பட்டான். அங்கு இவன் மேல போட்ட ஒரு பழி, வீணான பழி, நன்மை செய்த யோசேப்புக்கு வீணான பழி. என்னை மானபங்கம் படுத்த வந்துட்டான் பாருங்க. இந்த பாருங்க, வஸ்திரம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, இப்படித்தான் நம்ம மேல குற்றம் சுமத்துவார்கள். எச்சரிக்கையாயிருங்க. ஆனாலும் கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சண்டையை அனுமதித்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால் அவர் மேல கிருபையை வைத்திருந்தார். பக்கத்தில் பார்த்துக்கோங்க. கர்த்தர் வந்துட்டா அவருடைய கிருபை வரும், அவருடைய இரக்கம் வரும். அங்கு சிறைச்சாலையிலே அவர் கம்பியை எண்ணிக்கிட்டு இருக்கல. சிறைச்சாலையில ஒருவன் கூட யோசேப்பு மேல கை போடல. சிறைச்சாலையிலையும் அதிபதியாக தான் இருந்தார். கர்த்தர் கூட இருந்ததுனால சிறைச்சாலையினுடைய அதிகாரி கண்களை தயவு செஞ்சு, நீந்தாம்பா எங்களுக்கு மேஸ்திரி. உள்ள ஆழமா நீங்க படிச்சு பாருங்க.
ஆமா, இவருக்கு கொடுத்த வெளிப்பாடு, இவருக்கு கொடுத்த கிருபை பார்வோனின் சொப்பனைய விளக்கம் கண்டுபிடிச்சதுனால சிறையிலிருந்து நேர சிங்காசனத்துக்கு வைத்தார். உங்க வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சிங்காசன வாழ்க்கையாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இதுவரைக்கும் நான் வீணா பழிதான் போட்டேன். இல்ல, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. 41வது அதிகாரம் 41வது வசனத்தை இங்க சொன்னா பார்வோன் சொல்லுகிறார், இந்த யோசேப்பு, இந்த எகிப்துக்கெல்லாம் இவர்தான் இனி அதிபதி. பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமை எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கணும். கவனிங்க, என்ன நன்மை செய்தாரு அதிகாரியாக்க? கர்த்தர் கூட இருந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோ கூட இருந்தார். எதை இழந்தாலும் கர்த்தரை இழந்துடாதீங்க. சொல்லுங்க, நீங்க ஒருவருக்கு ஒரு பார்த்து சொல்லுங்க, எதை இழந்தாலும் கர்த்தரை இழந்துடாதீங்க. ஆமா, அடி வாங்கிடலாம், வஸ்திரம் கிழிக்கலாம், வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடலாம், கர்த்தர் மட்டும் விடவே கூடாது. இதுல நீங்க வைராக்கியமா இருக்கணும். ஆமா, கர்த்தரை விட்டுட்டு நீங்க அப்படியா எங்க மாமாவுக்கு பயந்து, மச்சானுக்கு பயந்து, கவுன்சிலருக்கு பயந்தீங்கன்னா அவ்வளவுதான். கர்த்தரோ இந்த யோசேப்போடு கூட இருந்து சிறைச்சாலையிலேயே கிருபையை வைத்தார். அங்கேயே அவனை ஒரு அதிகாரியாக்கினார். நேர அரண்மனையிலே பார்வோனுக்கு அடுத்து, அதாவது போர்த்திபாலுக்கு விட மேலான ஒரு பதவியை கொடுத்தார். எந்த மனுஷன் சிறையில் போட்டானோ அவனையே விசாரிக்கும்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். என்னுடைய கட்டளை இல்லாதபடி யோசேப்பு சொல்லுங்க, யோசேப்பு கட்டளையிடாதபடி ஒருவனும் கையையும் காலையும் நீட்டக்கூடாதுன்னு சொன்னார். முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவனுக்கு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிடப்பட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு வரும்போது நீங்கள் அவனை வணக்கம் சொல்லுங்க, தெண்டலிட்டு பணியுங்க. சிறையில் போட்ட மனுஷனே தெண்டலிட்டு பணி. எப்படி பாருங்க, இதுக்கு மேன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். ஆமா, எங்க இருந்து எங்க தூக்கிட்டார் பாருங்க. சரி, இப்போ தொங்கும் முகம் போட்டு பயந்தாங்காளி போல பலவிதமான மரண பயத்தோடு அந்த 10 பேர் யோசேப்புக்கு முன்னால நிற்கிறாங்க. கொலை செய்ய நினைச்சவங்க, வித்தவங்க. சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு, என்னால நீங்க சங்கடப்பட வேண்டாம், மனசுக்குள்ள விசனமும் பட வேண்டாம். என் தேவன் உங்களுக்கு முன்னால உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி, உங்களை போஷிக்கும்படி என்னை முன்னாலேயே எகிப்துக்கு கொண்டு வந்தாருங்கிறார். கையை உயர்த்தி 45:5 வாசிங்க. விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். என்ன நீங்க வித்து போட்டீங்க, 20 வெள்ளி காசுக்கு என்ன வித்து போட்டீங்க, நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்க, அது உங்களுக்கு விசலமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு, அது ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன அமைதியா இருக்கீங்க? கை தட்டி கை தட்டி கர்த்தருடைய நடத்துதலை பாருங்க. நீங்க கர்த்தர் செய்த அதிசயத்தை பாருங்க. இப்படிலாம் நான் சிறைச்சாலையில் பட்டிட்டேன், இப்படிலாம் என் மேலே வீண் பலி போட்டாங்கன்னு நோட்டீஸ் போடலை, கேட்கல. அவர் தெரியும், என் கர்த்தரும் என் கூட இருக்கிறதுனால எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடத்தியிருப்பார். இப்போ நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். உங்களுக்கு முன்னாலேயே என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே அதிபதி ஆக்கணும்னே கர்த்தர் நினச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த சுபாவம் இயேசுக்குள்ள இருந்தது. இயேசுதான் 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். எப்படி இந்த யோசேப்பும் இயேசுவையும் ஒன்று போலயே நம்ம பார்க்கலாம். அவர் 20 காசுக்கு விற்கப்பட்டார், இவர் 30 காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். நான் காட்டி கொடுக்க போறேன், எனக்கு என்ன கொடுப்போம்? 30 காசு. கவனிக்கிறீங்களா? இவர் காட்டி கொடுத்த உடனே அவருடைய வஸ்திரம் பிடுங்கப்பட்டது, அவர் அழகு பிடுங்கப்பட்டது, அவருடைய மேன்மை பிடுங்கப்பட்டது. ஒரு சின்ன கோலை போல காரி துப்பப்பட்ட அடிச்சுட்டு ஒருத்தன் அப்படி தாடியை பிடுங்குறான், ஒருத்தன் கொட்டுறான். ஞானதிசில பாருப்பா, எலியா வந்து உங்களுக்கு தெரியுமா,
இந்த அனுபவத்துக்குள்ளே போய் உன்னை விடுவிக்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தா எல்லா நாமும் அடக்கம் பண்ணும். எப்படி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று சொன்னது போல மேலே வானத்துல கீழே பூமியில இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் எல்லாரும் வசனத்தை படிங்க. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் எல்லாம் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. ஆமா, வாழ்க்கையில உயர்த்தப்படணும்னா ஒரு பயங்கரமான ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். ஆமா, சிறையிருப்பு டக்குன்னு உடைஞ்சிரும், பிரச்சனை டக்குன்னு மாறிடும். அந்த பிரச்சனை உன்னை கொள்ளாது, உன்னை நிலை நிறுத்தி உன்னை அதிபதியாக்கும். கையை உயர்த்தி ஆமே. இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்த்தப்பட்டார். அவரை நீங்க முத்தம் செய்யுங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. எனக்குள்ளே பயங்கரமும் பராக்கிரமமாயினா கர்த்தராய் இருங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு நம்முடைய இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அடிமையா போனவன் சிறையில் களிதான் சாப்பிடுவான்னு நினைச்சாங்க. ஆனால் திடீரென்று அத்தனை எகிப்தி ஜனங்கள் மத்தியில் மந்திரியாய் கர்த்தர் உயர்த்தினார். அந்த உயர்த்துற நாள் வந்துருச்சு. பக்கத்தில் பார்த்து, உயர்த்துற நாள் வந்துருச்சு, உங்களை கனப்படுத்துகிற நாள் வந்துருச்சு. அல்லேலூயா. உங்களை நிந்தித்தவர்கள் தெண்டலிட்டு பணியக்கூடிய நாள் வந்துச்சு. காரணம், இயேசு அப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறார். நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என் அண்டை இழுத்து கொள்வேன். இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு தான், இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேன்மை தான். 2வது, ஒருவனை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தரோ அவனோடு இருந்தார். அவன் பேரு ஏசா. ஏசா நீங்க வாசிங்க, ஏசாவை கர்த்தரே உயர்த்தினார். உபாகமம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 21 23 வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. அவர்கள் திரளானவர்களும் ஏனேக்கியரை போல நொடியானவர்களும் பலத்த ஜனங்களுமாய் இருந்தார்கள். கர்த்தரோ சேயீரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் கப்பேரில் இருந்து புறப்பட்ட கப்பேரியர் ஆசேரியும் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது எந்த சந்ததி? ஏசாவின் சந்ததி. சேயூர் மலை தேசத்தை சுதந்தரித்தான். ஏசா சேயூர் மலை தேசத்தை சுதந்திரித்தான். சேயூர் மலை தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசம். இந்த ஏசாவுக்காகவே கர்த்தர் செய்தார். கவனிங்க, இந்த ஏசா அப்பாவி, பக்கத்தில் பாய்ச்சல், அப்பாவி, ஏமாற்றப்பட்டவன், சேஷ்ட புத்திர பக்கத்தை இப்படி கூளை காட்டுனா கீழே விழுந்துடுறவன், இப்படித்தான் ஆத்துனான் கூளை. யாக்கோபு, இந்த கூளை எதுக்குயா, இப்போ எனக்கு பசி அடங்கணும். அப்போ அவன் கேட்கான், யாக்கோபு கேட்கான், அதோ சேஷ்ட புத்திர பகத்துன்னு எனக்கு தருவையா? வித்து போட்டான். அப்பாவி, சொல்லுங்க, அப்பாவி. உலகத்தில் ஜனங்கள் நம்மளை பார்த்த அப்பாவி. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் 1500 ரூபா சம்பளம் கிடைக்கும். இவன் பைபிளை தூக்கிட்டு போனான், என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது இவனுக்கு? நம்மளை அப்படித்தான் அப்பாவின்னு நினைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ரொம்ப அழுதவன். 2வது, இவன் ஈசாக்குக்கு வேண்டியவன். ஈசாக்கு சொன்னார், என் மகனே நீ வேட்டையாடுறவன், உன் கையினால் சமைச்சு நான் சாப்பிட்டா உன்னை திருப்தி அதை போனதுக்குள்ள யாக்கோபு அங்கேயும் ஏமாற்றப்பட்டான். ஏமாத்திட்டான். கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான்.
அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அடுத்த வசனம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமாய் அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். கவனிங்க, அவன் அழுதுட்டான். இதை படிக்கும்போது எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. ஏற்கனவே அவன் ஏமாற்றப்பட்டான். ஜேஷ்ட புத்திர பக்கம் சுதந்திர பத்திரத்தை பிடுங்கிட்டான். ரெண்டாவது கடைசி தருணம், ஈசாக்கு கண்கள் குருடாயிட்டு வயசான காலத்தில் அவர் தான் சொல்றாரு, மகனே நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் உன் கையினால சாப்பிடணும் போ. அதுக்குள்ள யாக்கோபு ஒன்று எல்லாத்திலும் ஏமாற்றப்பட்டான். கவனிங்க, ஆனாலும் பரிசுத்தவானுக்கு பிறந்த பிள்ளைய தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சேயூர் மலை என்று பிரபலமான ஒரு தேசம், ஒரு மலை தேசம், செழிப்பான தேசம். அங்கு இவனுக்காகவே யுத்தம் பண்ணினார். ஏசாவின் புத்திரர்களை துரத்தினார், ஆயின் சந்ததியை துரத்தினார். 3 சந்ததியை துரத்தி அங்கு குடியிருக்க பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஏசாவோடு கூட கர்த்தரே இருந்து இவனுக்காக யுத்தம் பண்ணி 3 சந்ததியை துரத்தி அந்த மலை தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து உங்களை சுதந்திரிக்க உதவி செய்வார், உறுதிப்படுத்துவார். அவர் துரத்தினார். ஏனோக்கின் புத்திரரை துரத்த முடியுமா? இவங்க இந்த இந்த இப்போ வாசித்த வார்த்தை என் வாயில வரல, ஆனால் அவங்க சரித்திரத்தை வாசிக்கும் போது கொடூரமானவங்க. இவங்க கிட்ட கர்த்தர் தான் யுத்தம் பண்ணார். ஏசாவால் யுத்தம் பண்ண முடியாது. ஆனால் பாருங்க, அந்த சேயூர் மலை தேசத்தை இந்த ஏசாவின் குடும்பம் சந்ததியாய் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பக்கத்தில் உங்களுக்கு சொல்றேன், மனுஷன் நம்மளை திக்கற்றவரை விடலாம், ஆண்டவர் நம்மளை திக்கற்றவளை விட மாட்டார். ஆண்டவர் நம்மளை திக்கற்றவளை விட மாட்டார். ஆமா, யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு போங்க. யாக்கோபு, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். கவனிங்க, கூட பிறந்த யாக்கோபு அப்பம் தான் ஏமாத்திட்டான், இப்பவும் ஏமாத்துறதுக்கு ரெடியா வந்துட்டான். பார்த்தீங்களா? ஏசாவுடைய தொலிய அந்த அவனுக்கு முடித்திரேகம் அதை போல ஒரு ஆட்டுத்தோலை போத்துட்டு அப்பாட்ட வாங்கிட்டானே. யாக்கோபு தன் சகோதரன் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு தோன்றலை, ஆனால் கர்த்தருக்கு தோன்றியது. கையை உயர்த்தி என்ன அமைதியா இருக்கீங்க? ஆமா, இவருக்கு தோன்றல. ஐயோ, என் ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் இன்னொருத்தன் பிடிங்கிட்டு போயிட்டானப்பா, உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் இல்லையே. இவன் அழுகிறான், பிரமிக்கிறான். மேல கர்த்தர் பார்த்தார், இவனை மலை தேசத்தை இவனை சுதந்திரிக்க செய்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு கர்த்தர் செய்வார். மனிதன் நம்மளை திக்கற்றவர்களாய் தள்ளி விடலாம், ஆண்டவர் உங்களை திக்கற்றலா விடவே மாட்டார். ஆமா, உங்களை வாழாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். இந்த வசனமெல்லாம் எழுதி வைத்து நான் அழுது கண்ணீர் விட்டு நனைஞ்சு போச்சு. ஏசாவுக்கு இப்படி அற்புதம் செஞ்சீங்களா ஆண்டவர்? இப்படி அற்புதம் செஞ்சீங்களா? சேயூர் மலை தேசத்தை நீங்க படிக்கணும். அவ்வளவு மேய்ச்சல் உள்ள தேசம், அவ்வளவு கனி நிறைந்த தேசம். சத்துருக்களை துரத்தி அவனும் அவன் பிள்ளைகளும் அவன் சந்ததியும் உட்கார வச்சார். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி கர்த்தரோ. ஆமா, பயங்கரமான யோக. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு நான் முடிக்க போறேன். அது மோசே கடைசி விண்ணப்பத்தை, அதாவது வாஞ்சைய கர்த்தர் நிறைவேற்றினார் மோசேக்கு. உபாகமம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 25, 26 வசனத்தை நீங்க வாசிங்க. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள
அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். அது கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. கை எல்லாம் கவனிங்க. இவருடைய மோசையின் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எப்பா காலேப்பு போவான், யோசுவா போவான், அந்த கானானுக்குள்ள நீ மட்டும் கால் மிதிக்க மாட்ட, அதாவது பிரவேசிக்க மாட்டேன், உன் கால் அங்க படாது. இவருக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவர் இந்த கானான பார்க்கணும். என் மூலமா தானே 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆட்கள் நடத்தினீர். இப்ப 40 வருஷம் நான் நடத்தி போயிருக்கேனே. சிவந்த சமுத்திரத்தை கடந்த, மன்னாவை நான் புசித்தேன், வானத்திலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் தாகம் தீர்த்த, நான் வேண்டிக் கொள்ள இருக்கும் போது காடை விழுந்தது. எனக்கு ஒரே ஆசை, அந்த கானானுக்குள்ள என் கால் படணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ சொல்றாரு, அந்த மலை, அந்த கொடிமுடி, அந்த மலை நோபா மலைன்னு பேர், அதுக்கு பேர். அங்கே போய் நீ கால் பாரு, அந்த மலையில் நின்று எல்லாத்தையும் பாரு, கையை உயர்த்தி கானான பாரு, கானான் தேசத்தை பாரு. இப்போதான் கண்குளூர பார்த்தார், கையை உயர்த்தி. கால் தான் மிதிக்கல, ஆனால் ஒரு கண்குளூர பார்த்தார். நான் எழுதி வச்சிருக்கிறேன், கர்த்தரோ அதாவது மோசையினுடைய வாஞ்சையை நிறைவேற்றினார். அவன் வாஞ்ச 40 வருஷம் கானானை பார்க்கணும், கானானுக்குள்ள போகணும். ஆனாலும் மலையில காட்டி சொல்றாரு, அப்பா கர்த்தரோ யோசேப்பு, இந்த விஷயத்துல நீ போகணும், உள்ள பிரவேசிக்கணும்னு கேட்காத, இதுல நான் கோவப்பட்டுட்டேன். ஆனா ஒன்று செய், இந்த மலை மேலே ஏறு, அதை உன் கண்ணால பார். நம்முடைய ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக ஆசீர்வதிப்பவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோ நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர். கர்த்தரோ நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, 91ஆம் சங்கீதம் 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையார்ந்தபடினான். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்க. தலையில கை வைங்க. அவர் பராக்கிரமசாலியா இருப்பார் என்றார். கர்த்தரோ ஆமாம் பயங்கரமும் பராக்கிரமசாலியா இருப்பார் என்றார். உன் வாஞ்சையை நிறைவேற்றுவார், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் அவர் செய்வார். இப்ப எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி அந்த சிலுவை காட்சியை பாருங்க. இங்கதானே இயேசு அடிக்கப்பட்டார், இங்கதானே கர்த்தர் நொறுக்கப்பட்டார். இங்கே உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தக்கூடிய ஆற்றல் கல்வாரியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார். நீங்க இப்ப வாய்ட்டு சொல்லுங்க, கர்த்தர் பயங்கரமும் பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கும்போது நான் என் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவார். எனக்கு இந்த மலை நாட்டை குடியிருக்க பண்ணுவார். அடுத்து சொல்லுங்க, ஆமா சிறைச்சாலையின் அனுபவத்தை அப்படி ராஜரீக அனுபவமாய் மாற்றுவார், உயர்ந்த அனுபவமாய் மாற்றுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அந்த இயேசுவின் வல்லமை உங்க மேல இறங்குது. அந்த கல்வாரியின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, கல்வாரியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. ஜனங்கள் உங்களை திக்கற்றவள் ஆக்கலாம், உன்னுடைய தாய் தகப்பன் கூட திக்கற்றவள் ஆக்கலாம், உன் சகோதரன் பிறந்தவன் திக்கற்றவள் ஆக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் திக்கற்றவளாக ஆண்டவர் உன்னை விட மாட்டார். இயேசு எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசு உயர்த்தப்பட்டார். அந்த நாமத்தை பிடிச்சுக்கோங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமம் எல்லா முழங்கால்களும் அடங்கும், எல்லாம் நாமம் அறிக்கை பண்ணும். அந்த நாமம் பயங்கரமும் இல்ல, பராக்கிரமும் இல்ல, நாமம் எனக்குள்ள இருக்கட்டும். இப்ப எல்லாரும் கைகளை தட்டி அந்த நாமத்தோடு நீங்க வீட்டுக்கு போகணும், அந்த நாமத்தை கொண்டு போகணும், அந்த அதிகாரத்தை கொண்டு போகணும். ரீபாலா டா 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 கா டா பா டா டும் டா டா கா டா பா டிபாலா டா பா டா. அநேகருக்கு கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறார், அநேகருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு விசுவாசத்தை தூண்டுகிறார், உங்களுடைய ஜெபத்தை தூண்டுகிறார். கர்த்தர் யார் என்பதை கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்திட்டார். இந்த செய்தி எனக்குன்னு சொன்னா கையை உயர்த்தி காட்டுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.